ஷேர் மார்க்கெட்டில் ஹீரோ ஆர் ஜீரோ அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சில இடங்களில் பேசப்பட்டு வருது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிராஸ் ஓவர் ஆகிற இடத்துல இல்லைன்னா மினிமம் கேண்டில் இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 ரூபா இருக்குது. லோ வந்து 5 ரூபா 45 காசு காட்டுது. இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். 235. ஓகே, இப்போ இந்த இடத்துல வால்யூம் இல்லை, வால்யூம் கொண்டு வரேன். வால்யூம் வந்து இப்போது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா எனக்கு படுது. ஏற்கனவே இதெல்லாம் வால்யூமை வந்து நான் ஒரு டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த இடத்துல இப்போ சமீப காலமாக வால்யூம் டெல்டா அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்ச பிறகு அந்த வால்யூமோடைய பவர் வந்து அதிகமாயிட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ இது வந்து குறைஞ்சபட்சம் இந்த ரேட்டும் அதிகபட்சம் இந்த இடமும் போயிருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் என்னைக்கு ட்ரேட் பண்ணட்டா கூட இந்த ஒரு நாள் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட 10 மடங்கு லாபம், முதலீட்டை விட 10 மடங்கு லாபம். 545 5 ரூபா 45 காசுலேருந்து 68 ரூபா 90 காசு வரைக்கும் போயிருக்கு. இந்த கேண்டில் ஹை எவ்வளவு? 68 ரூபா 60 காசு. அஞ்சு ரூபா 5 காசு. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்குவோம். ரேட் வந்து 5 ரூபா 50 காசு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். லோ வந்து 5 ரூபா 45 காசு. ஓகே, 5 டிவைட் பை 5.5 1818 குவான்டிட்டி பை பண்ண முடியும். இதை லாட் கணக்கில் கன்வெர்ட் பண்ணோம்னா டிவைடட் பர் 25 72 லாட் வாங்க முடியும். $72 into 25 1800. இப்போ இது வந்து எவ்வளோ மேலே போயிருக்கு? 1800 குவான்டிட்டி பை பண்ணுறோம், 68 ரூபா வரைக்கும் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட் ஏறிச்சுன்னா 1 ரூபா அதிகமாகும். அப்போ 68 பாயிண்ட் அதிகமாச்சுன்னா 68 மடங்கு அதிகமாகும். இன்று 68 1,22,000 ரூபா வருது. பட் இந்த 10,000 வச்சு ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி நம்ம பை பண்ணியிருந்தோம்னா 1,22,000 வருது. ஸோ நம்மகிட்ட தேவையான பணம் 10,000 கழிச்சிட்டோம்னா 1,10,000 வருது. இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, பட் அதை வந்து எப்படி நம்ம நடைமுறை கொண்டு வர்றது அப்படின்னு வரும்போது நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆல் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கணும். இப்போ 1 மினிட்ல வந்து இது க்ரீன் தரக்கூடிய அதே நேரத்தில் அதர் டைம் ஃப்ரேம்லேயும் க்ரீனாக இருக்கணும்.
அடுத்து 3 மினிட்ஸ் போவோம். க்ரீன். 5 மினிட்ஸ் போவோம். க்ரீன். அதுக்கு முன்னாடி எல்லாம் ரெட்டில் இருந்திருக்கு. 10 மினிட்ஸ் போவோம். க்ரீன். அடுத்து 15 மினிட்ஸ் போவோம். க்ரீன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் வேறு இருந்துகிட்ருக்கு. இது வந்து ஒரு பிவட் பாயிண்ட்டு, கூடுதலான ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்து 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸில் இங்கே ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ 30 மினிட்ஸ் கூட அப் கொடுக்க ஆரம்பிக்குது. இந்த 30 மினிட்ஸோடைய லோ இல்லை ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லோ வந்து 11.15, ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து 14. 14 ரூபா 80 காசில் ஓப்பன் ஆகி 11 ரூபா வரைக்கும் கூட போயிருக்கு. ஓகே, சரி. அடுத்தது கடைசியாக 1 ஹவர். இந்த 1 ஹவர் கேண்டலுடைய லோ 5 ரூபா 45 காசு. ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 68 ரூபா 60 காசு. இப்போ ஒரு விஷயத்தில் வச்சு நம்ம கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கும்போது ஆர்டர் போடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அப்படி அடுத்தது பாருங்கள், வால்யூம் பாருங்கள். இங்கே ரெட்டாக இருந்தது, அப்படி கம்ப்ளீட்டாக க்ரீனு. அடுத்தது 30 மினிட்ஸ். வால்யூம் பாருங்கள், அப்படியே க்ரீன். அடுத்து வால்யூம் பாருங்கள், 15 மினிட்ஸ் க்ரீன். இப்போ இந்த இடத்துல மற்றதெல்லாம் விட்டுட்டு நான் வால்யூமை பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கேண்டில் தான் ரியல் மார்க்கெட்டு. அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வால்யூம், அதாவது டிரான்சாக்ஷன் வச்சுக்கலாம். இங்கே க்ரீன், இத்தனை இது ரெட்டு, இங்கே க்ரீனு. அத்தனை இது ரெட்டு, இங்கே க்ரீனு. இங்கே க்ரீன் ஸ்டார்ட் ஆகுது, இங்கேயும் க்ரீன் ஸ்டார்ட் ஆகுது. ஒன் மினிட். ஓகே, இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது, ஆனால் எல்லாத்துலேயும் க்ரீன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ மார்க்கெட்டு மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு வரும்போது இந்த மாதிரி இடங்கள் கூட எடுத்துக்கலாம். இது கூட ரொம்ப ஒரு முக்கியமான இடம் தான். க்ரீன் வருது, ஆல்ட்டு பி. இப்போ எல்லாத்துலேயும் க்ரீனாக ரெட்டான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஹவர் போயிடுவோம். ஓகே, 1 ஹவர் வந்து ரெட்டாக இருக்குது. அப்படி 30 மினிட்ஸ் ரெட்டாக இருக்குது. எஸ், 15 மினிட்ஸு க்ரீனாக இருக்குது. டென் மினிட்ஸும் க்ரீனாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிவட் பாயிண்ட் இந்த இடத்துல நிற்குது. இதுதாங்க இதை தாண்டி மேலே வந்தால் ஓகே. ஃபைவ் மினிட்ஸ் க்ரீன். இந்த இடத்துல கொஞ்சம் தாண்டி மேலே வந்திருக்குது, ஒரு சின்ன மூமெண்ட் கொடுத்துருக்குது. இங்கேயும் சின்ன மூமெண்ட் கொடுத்துருக்குது. ஒன் மினிட். இங்கேயும் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்குது. கிட்டத்தட்ட 21 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் இருந்து 38, 40 கூட வச்சுக்கலாம்.
இருபது ரூபாயிலேருந்து அப்புறம் ஒரு 20 பாயிண்ட் கொடுத்துருக்கு. இப்போது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம செஞ்சு பார்க்கலாம். மார்க்கெட்டில் ஆல் டைம் ஃப்ரேம் கேண்டில் கலர் க்ரீனாக இருந்து ஹெய்கினாசிக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது க்ரீனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம தொடர்ந்து மார்க்கெட்டில் இருக்கலாம். அதில் 1 மினிட், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் இந்த இடங்கள் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவ். இப்போ இதில் 5 மினிட்ஸ் வந்து இந்த இடத்துல தான் இந்த ப்ரைஸில் தான் கொடுக்குது, 9 ரூபா 10 ரூபாயில் வந்து நம்மளுக்கு வந்து மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய வால்யூம் பார்த்துட்டோம். இப்போ ஹெய்கினஸில் இருக்க வால்யூம் பார்த்துட்டோம். மறுபடியும் கேண்டிலுக்கு மாற்றுறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு தேவை கேண்டில்ஸ் ஈக்குவல் டு ஸ்டொஜஸ்டிக். நம்ம சொல்லியிருக்கிறோம் நிறைய இடங்களில் இந்த ஸ்டொஜஸ்டிக் டைரக்ஷன் இப்படி மாறும்போது மார்க்கெட்டை மேலே கொண்டு போகும் அப்படிங்கிறது நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்ருக்குறோம். அதேமாதிரி எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம் பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது உண்டு. இந்த 3 வந்து கேண்டிலுக்கு ஈக்குவலாக வேலை செய்யும். இந்த இடத்துல நம்ம வால்யூமையும் சேர்த்துருக்குறோம். ஓகே, இப்போ ஒரு லாங் டைமுக்கு வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னா அதில் 1 மினிட்டோடைய ஆசம் ஆசிலேட்டர் பேஸ்லைனுக்கு மேலே வந்திருக்கணும். பேஸ்லைனுக்கு மேலே வரல, ஆனால் மேலே வந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ப்ரைஸு 10 ரூபா 11 ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. அது க்ரீனாக இருக்கிறதும் இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனுக்கு வர்றதும் இங்கே கிராஸ் ஓவர் ஆகிறதும் ஆல் டைமில் கேண்டில்கள் க்ரீனாக இருக்கிறதும் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு டைரெக்ஷனுக்கு போகுது அப்படிங்கிறத காட்டுறது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது, இதனோட டைரெக்ஷன் மேலே போகுது. இது வந்து கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. எம்எஸ்சிடிக்கு கிறிஸ்டோகிராம் பார் வந்து பேஸ்லைனுக்கு மேலே போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் இந்த கன்ஃபர்மேஷன் ஆர்டருங்கிறது கன்ஃபர்மேஷனுங்கிறது என்னென்னா 3 மினிட்ஸ் அடுத்து எம்எஸ்சிடி இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகுது. கிறிஸ்டோகிராம் பார் ஒரு டவுட்டாக தான் இருந்துகிட்ருக்கு. இந்த இடத்துக்கு பிறகு ஸ்டொஜஸ்டிக் கொஞ்சம் மேலே போகுது, இங்கே க்ரீனாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வால்யூம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இதில் உள்ள பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இங்கே பாருங்கள், இங்கே உள்ள வால்யூமும் இங்கே உள்ள வால்யூம் கம்பேர் பண்ணுறப்ப அப்படியே டபுள் ஆயிடுச்சு. இங்கேயும் க்ரீன் ஆகி மேலே போயிருக்கு. இந்த இடத்துல உள்ள வால்யூமை விட இந்த இடத்துல வால்யூம் அதிகமாக இருக்குது. ஸோ இனிமேல் வந்து ஒரு ஆர்டர் எடுக்கும்போது பையிங் செல்லிங் அப்படின்னு ஒன்று வரும்போது அதில் விட வால்யூம்லேயும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே உள்ள வால்யூமை விட இங்கே வால்யூம் அப்படியே டபுள் ஆயிடுச்சு. வேறு எதுவும் இல்லை. ஆக்சுவலாக கேண்டில் ஸ்டொஜஸ்டிக்கு எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம் பார், அதாவது அது எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம் பார்னு ஒன்று வரும்போது இந்த டைரெக்ஷனில் இருந்தால் டவுன் ட்ரெண்டு, இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சைட்வேஸுங்கிற மாதிரியும், அப்படியும் மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கு போகும். இந்த மேலே போனால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் 1 மினிட்டில் வந்து ஃபஸ்ட்டே வந்துடும் சில இடங்களில். ஸோ நம்ம வந்து ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரொம்ப மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயங்களில் கேண்டில், வால்யூம், எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம் பார், ஸ்டொஜஸ்டிக் இத்தனையும் நம்ம மைண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹையர் டைம் ஃப்ரேமில் கேண்டில் ப்ளஸ் வால்யூம் மட்டும், வேறு எதுக்கும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேணாம். கேண்டில், கலர், வால்யூம். இப்போ இந்த இடத்துல ஒரு க்ரீன் வந்திருக்கு, ஆனால் வால்யூம் இல்லை. ஆனால் இங்கே க்ரீன் பார்த்தீங்கன்னா அது மேலே போகுது அப்படிங்கிறக்காக சொல்லக்கூடிய அறிகுறி தான் இவ்வளோ பெரிய வால்யூம். அதுலேயும் கூட இந்த இடத்துலாம் கூட பாருங்களேன், இங்கேயும் நல்ல ஒரு லாங் பெரிய க்ரீன் போட்டிருக்கு, ஆனால் இந்த அளவுக்கு வால்யூம் இல்லை, பாசிட்டிவாக இல்லை, க்ரீனாக இல்லை. ஸோ இந்த வால்யூமை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த வீடியோ. இங்கே க்ரீனாக இருக்கும்போது 1 2 3 கண்டினியூஸ் க்ரீனுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். அது அதை மேலே கொண்டு போகுது. இங்கேயும் மார்க்கெட்டை வந்து மேலே தூக்கிற மாதிரி கொஞ்சம் க்ரீன்ஸ் கொடுத்துருக்குது. நம்மளுக்கு கேண்டில் கலர் மாறினா உள்ளே வெளியேங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கணும். இதில் பிவட் பாயிண்ட்டும் டச் பண்ணுது அப்படிங்கிறப்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். 37 ரூபாயிலிருந்து
ரூ. 80 40 பாயிண்ட் அங்கே கொடுத்துருக்கு. இங்கேயும் அதே மாதிரி 10 ரூபாயிலேருந்து இங்கே ஒரு 50 பாயிண்ட் கொடுத்துருக்கு. இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப 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 கம்மியான அமௌண்ட்டு. அதாவது அந்த இடத்துல எடுத்தோன்னா ரூபா தேவைப்படுது. ஒரு லாட்டுக்கு வந்து 25 குவான்டிட்டி. ஒரு லாட்டுக்கு 25 குவான்டிட்டி, ஒன்றுக்கு வந்து ரூபா. ஒரு 150 ரூபா இருந்திருந்தால் இதே மாதிரி 10 மடங்கு. ஸோ 1500 ப்ராஃபிட். இதுதான் ஹீரோ அல்லது ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கும் கூட நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும்தான் இதை சப்போர்ட் பண்ணுது. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு மூமெண்ட்டை பார்த்துட்டு நேத்திக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்தது. சாரி, அந்த இடத்துல கூட இல்லை, இந்த இடம் தான். மத்தியானம் 12 மணிக்கு மேலே நினைக்கிறேன். 12 மணிக்கு பிறகா எந்த டைம் ஃப்ரேம்? 15 மினிட்ஸு. ஓகே, நம்ம போக வேண்டியது 1 மினிட்டு. மெசேஜ் வந்த நேரம் செக் பண்ணிடலாம். ரெண்டு மணிக்கு வந்திருக்கு ரெண்டாவது மெசேஜ். ஃபஸ்ட் மெசேஜ் வந்து 1:30க்கு வந்திருக்கு. என்ன மெசேஜ் வந்துருக்குன்னா, 24,000 சிஇ பை பண்ணுங்கள், 40 45 ரூபாய்க்குள்ள பை பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் வந்து 30, டார்கெட் வந்து 60 ரூபாயிலேருந்து 85 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ். ஸோ அவங்க கொடுத்த டைம் 1:30. ஆமாம், 1:30க்கு மெசேஜ் வந்திருக்கு. அந்த 1:30க்கு இங்கே சிச்சுவேஷன் என்னென்னு பார்க்கலாம். இந்த இடத்துல மெசேஜ் கொடுக்குறாங்க, எப்படி மார்க்கெட்டு மேலே போகும், 40 ரூபாயிலேருந்து 45 ரூபாய்க்கு மேலே போகும்போது பை பண்ணுங்க அப்படின்னு. பட் நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செக் பண்ணும்போது எடுப்பில் 1 மினிட்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 1:30க்கே கூட ஒரு வெர்டிகல் லைன் வரைஞ்சிருவோம். ஹெய்கினாசிக்கு மாற்றிடுவோம். ஒரு ஆர்டர் போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது ஹெய்கினாசி. ஹெய்கினாசி தொடர்ந்து ஃபாலிங்கில் இருக்குது. இங்கே இந்த சப்போர்ட் எடுத்து ஒரு மேலே போகிற மாதிரி இருந்திருந்தால் அது பாசிட்டிவ் தான். அதாவது சொல்கிறவங்க வந்து சும்மா சொல்ல மாட்டாங்க, ஏதாவது காரணம் இருக்கும், பாசிட்டிவ் தான். ஆனால் அது அந்த மாதிரி போகலை. இங்கே நம்மளுக்கும் ஒரு திருப்திகரமான ஒரு சுச்சுவேஷன் இல்லைங்கிறதுனால தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். பட் ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணும்போது இந்த இடத்துல எல்லாமே மாறுற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இதில் என்ன நடந்துன்னு கேட்டிங்கன்னா, இண்டெக்ஸில் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிங் ப்ரெஷர் இருந்தது 15 மினிட்ஸில். அதை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடம் வரும்போது அடுத்தடுத்து நம்மளுக்கு வேலைகள் வந்துருச்சு. ஸோ வேலைகள் வந்ததுனால நம்மளால் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் இந்த ஜீரோ அப்படிங்கிறதும் நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படி வரும்போது ஒரு 10,000 இருந்தால் ஒரு 1,00,000ங்கிறது சாதாரணமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நம்மளுக்கு அன்றைக்கி காட்டுது. இதை பதிவு பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஹீரோ ஜீரோ அப்படிங்கிறது வந்து ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை. ஒரு 10,000 போனால் போகுது, ஒரு 1,00,000 வருது அப்படிங்கிற மாதிரி தான் இது கணக்கு. இது வந்து மோசமான ஒரு மனநிலை தான், அதை நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அந்த ஹீரோ கூட எந்த மாதிரி அட்மாஸ்பியரில் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் பதிவு பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம இங்கே பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள். ஹீரோ எதுவாக இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டில் ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் நம்மளுக்கு 100% சக்ஸஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். இல்லைன்னா இந்த மாதிரி இடங்களெல்லாம் கூட எமோஷன் ஆயிடுவோம். பட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றப்ப நீங்கள் சரியான நேரத்தில் உள்ளே போய்ட்டு சரியான நேரத்தில் வெளியே வந்துட்டீங்கன்னா ஹாப்பி. பட் வந்து நிறைய இடங்களில் ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ராடே ட்ரேடருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இல்லை, ஸ்கேல்பிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை.
அதனால தான் நிறைய லாஸ் ஆகுது. அது ஒன்று. அதேமாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நேற்று ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க டேரெக்டாக வந்திருந்தாங்க. அவங்ககிட்டயும் நான் சொன்னது இதுதான். இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணணும்னா ஆல் டைம் ஃப்ரேம் பார்த்து ட்ரேட் பண்ணணும், ஒரே டைம் ஃப்ரேம் பார்த்து ட்ரேட் பண்ணக்கூடாது ஒன்று. ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை அப்படின்னு சொல்லி. அதேமாரி இன்னொருத்தவங்க வந்து கால்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் அன்றைக்கி நேற்றுக்கு வீடியோவை பதிவு பண்ணி வச்சுருந்தேன், பட் போஸ்ட் பண்ணலை. ஏன்னா அவங்க வந்து கொடுத்தது கிட்டத்தட்ட 52,800 பேங்க் நிஃப்டியில் கால் எடுங்கன்னு சொல்லி. ஆனால் மார்க்கெட்டு ஃபுல்லாக இறக்குன்னு இறக்கிட்டான். 450, அதாவது நம்பி ஆர்டர் எடுத்தவங்க எல்லாம் காலி. 450லேருந்து 0 ஆயிடுச்சு. ஏன் இந்த இடத்துல இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நாம் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும். ஆனால் அவங்களும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிவிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது டெலகிராமில் கால்ஸ் கொடுக்குறவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 டிவி, 6 மானிட்டர், கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல், அது இதுன்னு எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஆனால் என்ன கான்செப்டில் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரில, என்ன ஸ்ட்ராட்டஜியில் கொடுத்தாங்கன்னு தெரில. அது நெகட்டிவில் போகிறப்ப கூட நிப்பாட்டுங்க, வெளியே வந்துருங்கன்னு ஒரு வார்த்தை அதில் இல்லை. அடுத்த மெசேஜ் வரவே இல்லை. அதுமாதிரி நேற்றுக்கு ஃபுல்லாக மெசேஜே இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய லாஸ் ஆகிருக்கும். அதனால் மெசேஜே இல்லை அந்த டெலகிராம் குரூப்பில். அதுவும் இங்கே நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். பட் அது இது வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக, மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறக்காக பர்சனலாக யூடியூப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், டேஞ்சர் ஆஃப் கால் ப்ரொவைடர் ப்ரைவேட்டில் வச்சுருக்கிறேன். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் அவங்க கால் கொடுக்குறாங்க, இவங்க கால் கொடுக்குறாங்கலாம் ட்ரேட் பண்ணாதீங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி 100% சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருந்துகிட்ருக்கு. அதுக்கு நிறைய பொறுமை வேணும், பயிற்சி வேணும். உதாரணம் சொல்ல போனால் நேற்று வந்து குருடாயில் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லி வரும்போது அந்த மூவ்மெண்ட் கொடுக்குற நேரத்தில் அங்கே இல்லை. அடுத்து வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour 2 hours காத்திருந்து ஒரு ஆர்டர் கூட எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்கு பொறுமை எந்த அளவுக்கு முக்கியம், நாலேஜ் எந்த அளவுக்கு முக்கியம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு முக்கியம், அதுமாரி ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட். தேங்க்யூ வெரி மச். இது ஜீரோ ஹீரோ அப்படிங்கிற தலைப்பில் நிறைய இடங்களில் பேசப்படுறதுனால அதுக்கு இந்த மாதிரி அட்மாஸ்பியர் தேவைப்படுது. இந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுறேன். அதேமாதிரி எனக்கும் யூஸ் ஆகும், ஃபியூச்சரில் நமக்கு வரக்கூடியவங்களுக்கு யூஸ் ஆகும். இதில் வந்து நான் அதிகமாக எடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது கேண்டில் ப்ளஸ் வால்யூம், 1 minute 3 minutes, தட்ஸ் ஆல். தேங்க்யூ வெரி மச். பாய்.